மாயனை மன்னு வட மதுரை மைந்தனை மாயனை மன்னு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை தூரைவனை தூய பெருநீர் யமுனை தூரைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை கூடல் விளக்கம் செய்ததாமோ தாயை கூடல் விளக்கம் செய்ததாமோ உலோமாய் வந்து நாம் பூமலர் யோமாய் வந்து நாம் பூமலர் வாயினால் மனத்தினால் சிந்திக்க ஓய பிழையும் புகுதருவான் என்றனவும் ஓய பிழையும் புகுதருவான் என்றனவும் ஓய பிழையும் புகுதருவான் என்றனவும் ஈயினல் தூசாகும் சபலோரம் ஈயினல் தூசாகும் சபலோரம் மாயனை மன்ன வட மதுரை மைந்தனை மாயனை மன்னு வரமதுரை மைந்தனே தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கே தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்தோம் நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய் பிழையும் புகுதுருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் துய்ய விபவமாய் தோன்றிவற்றுள் எய்தும் அவர் கிண்ணிலத்தில் அர்ச்சாவதாரம் எளிதென்றான் பண்ணு தமிழ் மாறன் பயின்று. கீழே 4 பாட்டுல முறையே பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி என்று எம்பெருமானுடைய முதல் 4 நிலைகளை சொன்ன ஆண்டாள் 5வது பாட்டுல எம்பெருமானுடைய 5வது நிலையான அர்ச்சைய சொல்றார். எம்பெருமான் பெரியவன். அப்படிப்பட்ட அவன் தன்னுடைய பெருமையை குறைச்சிண்டு ஒரு விக்கிரகத்திலோ ஒரு சால கிராம சிலையிலோ கோவில்களிலும் வீடுகளிலும் இருந்து கொண்டு நாம் ஆராதிக்கும்படியாக எளிமையுடன் இருக்கிறானே, அதற்கு சௌலபியம் என்று பெயர். அர்ச்சாவதாரத்துலதான்
நம்மள போன்றோர் பெருமாளை நேரே சேவிக்க முடியும். மற்ற நாள்களிலும் நம்மள போன்றோர் சேவிக்க முடியாது. எம்பெருமான் சௌலபியமும் மற்ற கல்யாண குணங்களும் அர்ச்சாவதாரத்திலே குன்றின் மேல் விளக்காக பூரணமாக பிரகாசிக்கும். அதனால்தான் ஆழ்வார்கள் உருகி உருகி மங்களாசாசனம் பண்ணிருக்கா. அவைகளுக்கு உகந்து அருளின நிலம் அப்படின்னே பெயர். அப்படிப்பட்ட அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்கிறாள் இந்த பாசுரத்துல. இந்த பாடலில் அனுபவிக்கும்படியான திவ்ய தேசம் மதுரா. இந்த பாட்டு தொடங்கும் போதே மாயனை என்று தொடங்குகிறாளே. கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிறாய் இல்லையோ, அவனுடைய அவதாரம் மொத்தமும் ஒரே மாயை. அதிமானுஷசீல விருத்த வேஷைஹே அதிவிருத்த அமர விக்ரம பிரதாபைஹே அதிலங்கித சர்வலோக சாம்யம் வரயே வைஷ்ணவ வைபவாவதாரம் அப்படின்னு கூறத்தாழ்வான் தம்முடைய அதிமானுஷ ஸ்தவத்தை தொடங்கும் போதே அதிமானுஷ சீல விருத்த வேஷைஹி என்கிறார். ஸ்ரீவைகுண்டத்துல நித்தியசூரிகள் எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்றார். அப்போ தூபம் சமர்ப்பிக்கிறார். அந்த தூப புகை எங்கும் பரவி இருக்கு. எம்பெருமான் பார்த்தான். இதுதான் நல்ல சமயம் என்று கீழே வந்து கிருஷ்ணாவதாரம் பண்ணி முடிச்சு அந்த புகை விலகறதுக்குள்ள மறுபடியும் ஸ்ரீவைகுண்டம் போய் ஒன்னும் தெரியாதவன் போல் உட்காண்டானாம். அப்படி அவன் அவதாரமே மாயை. தான் பிறந்த உடனேயே மாயையால் மறைத்து அங்கிருந்து நந்தபவனம் போய்விட்டான். இப்படி மாய மாயமாக்கினாய் உன் மாயமுற்றும் மாயமே என்று ஆழ்வார் கொண்டாடுறார். மாயைக்கு அதிபதி அவன். அந்த மாயை அவனுக்கு அடங்கி நிற்பதால் மாயை என்கிறாள். இன்னொரு காரணமும் இருக்கு. ஆண்டாளின் தகப்பனாரும் ஆச்சாரியருமான பெரியாழ்வார் மதுரை பிறந்த மாமாயனே என்று பாடுறார். அதனால் ஆச்சாரன் வழி இவளும் பின்பற்றி மாயனே மண்ணு வட மதுரை என்று பாடுறார். உத்திர மதுரை பிறந்த மாயனே என்று சுவாமி நம்மாழ்வாரும் பாடுறார். அந்த மாயன் எங்கு பிறந்தான்? மதுராவில். ஆழ்வார்கள் பாடலில் மதுரை என்றும் வடமதுரை என்றும் கொண்டாடுறார். எப்படிப்பட்ட மதுரை? மண்ணு வடமதுரை. மண்ணு என்றால் பகவத் சம்பந்தம் மாறாமல் இருக்கும் இடம் என்று அர்த்தம். மதுரா நாம நகரி புண்ணிய பாபஹரி சபா. பாபத்தை அறுக்கும், புண்ணியத்தை சேர்க்கும், மங்களத்தை கொடுக்கும் திவ்யமான ஊர். முக்தி தரும் நகர் 7, அதில் மதுராவும் ஒன்று. ஸ்ரீரங்கம் கரிசைல மஞ்சனகிரிம் தாக்ஷாதி சிம்ஹாச்சலோ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் ச பதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாக மதுரா அயோத்யா கயா புஷ்கரம் சாலக்ராமகிரிம் நிசேஷ ரமதே ராமானுஜோயம் முனிஹி என்று இந்த புண்ணிய ஸ்தலங்களில் சுவாமி ராமானுஜர் பிரவணராக இருந்தார் என்று சுவாமி பராசர பட்டர் சாதிக்கிறார். பெருமாளுக்கு அந்த ஊர் ரொம்ப இஷ்டம். அதனால அதனுடன் விரும்பி தொடர்பு வைத்துக் கொண்டே இருக்கான் போலும். விசேஷமான வாமன அவதாரம் நடந்த இடம் அது. விஸ்வாமித்ரர் ஜபங்கள் பண்ணிய இடம். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு காட்சி. சத்ருக்னன் லவனாசுரன் என்ற அரக்கனை வதம் செய்து மதுராவை ஸ்தாபனம் பண்ணினான். இப்படி பல அவதாரங்களில் பகவானிடம் சம்பந்தம் உடைய ஊர். ஆகையால் மண்ணு வடமதுரை என்கிறாள். இவ மட்டும் இல்ல, திருமங்கை ஆழ்வாரும் மண்ணு மதுரை வசுதேவர் வாழ் முதலை என்று மண்ணு என்றே அடைமொழியிட்டு பாடுறார். இந்த ஊருக்கு இன்னொரு விசேஷம், யமுனையின் சம்பந்தம். எப்படிப்பட்ட யமுனை என்றால் தூய பெருநீர். ஏன் தூய பெருநீர்?
யமுனை அவதார காலத்துல உபகாரம் பண்ணினா. அப்படி என்ன உபகாரம் பண்ணிட்டா? வசுதேவர் கிருஷ்ணனை தலையில தூக்கிண்டு நந்தகோகுலத்துக்கு போகும்போது யமுனை விலகி வழிவிட்டா. அதோடு இல்லை, கண்ணனின் திருவடி சம்பந்தமும் பெற்றாள். அதனால் தூய பெருநீர் என்று யமுனையை கொண்டாடுறா. இப்படி சிறையில் இருந்து வசுதேவர் கண்ணனுடன் புறப்பட்ட இடம் யமுனையின் நாகதீர்த்தம் என்று அழைக்கப்படுறது. இங்கு இருந்து தான் ஆதிசேஷன் கண்ணனுக்கு குடைப்பிடித்தான். மேலும் கம்சன் வசுதேவர் தேவகியை அடைத்து வைத்திருந்த சிறைச்சாலையை நாம் இன்றும் சேவிக்கும்படி அமைந்திருக்கு. கண்ணனின் திருக்கோவிலில் பாதி படையெடுப்பின் போது வேற்று மதத்தவரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றா. இந்த திவ்ய தேச எம்பெருமான் திருநாமம் சத்யபாமா நாச்சியார் சமேத கோவர்தன நேசன் பாலகிருஷ்ணன் என்றும் அழைக்கிறா. கோவர்தன விமானம், கோவர்தன தீர்த்தம், சிறையில் இருந்து தேவகி வசுதேவர் குளித்து துணிகளை துவைத்த குளம் போத்ராக்குன் என்று அழைக்கப்படுகிறது. பிறந்தவுடன் நந்தகோகுலம் போன கண்ணன் திரும்பி 10 வயசுலதான் அக்ரூரருடன் மதுராவுக்கு வருகிறான். அந்த அக்ரூரர் காட் என்னும் இடத்தை இன்றும் காணலாம். மதுராவுக்கு வந்து முஷ்டிகாச்சூர சானூர மல்ல மல்ல விசாரத குவலையா பீட மர்தன என்று சானூர மல்ல குவலையா பீடாதிகளை கொன்று கம்சனையும் வதம் பண்ணினார். அப்படி அவர் கம்சனை வதம் பண்ணின இடம் கம்சத்தில என்று அழைக்கப்படுகிறது. எம்பெருமான் விஸ்ராம் காட் என்ற இடத்துல ஓய்வெடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஊருக்கு மிக அருகிலேயே கோவர்தனம் மலை அமைந்திருக்கிறது. அதனால் ஆழ்வார்கள் அதையும் சேர்த்தே அனுபவித்திருக்கிறார்கள். ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவுல பிருந்தாவனம் இருக்கு. இங்குதான் எம்பெருமான் ராசலீலை உட்பட பல லீலைகளை பண்ணின இடம். இப்படிப்பட்ட மதுரா நகரத்தை ஆண்டாள், பெரியாழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார் ஆகியோர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. ஆண்டாள் இந்த பாட்டு தவிர இன்னும் 18 பாட்டுகள்ல மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி 9ஆம் பத்து 1ஆம் திருவாய்மொழியில தொடர்ந்து 8 பாசுரங்கள் பாடுறார். அவன் அவதார பயன் என்ன? மண்ணின் பாரம் நீங்குதற்கே வடமதுரை பிறந்தான் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்றார் ஆழ்வார். அதனால் கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண் என்று நமக்கெல்லாம் உபதேசிக்கிறார். அப்படிப்பட்டவன் ஆயர் குலத்துக்கு அணிவிளக்காக அவதாரம் பண்ணினான். இங்கேயும் பாத்தீங்களா, பெரியாழ்வார் ஆயர் குலத்துக்கு அணிவிளக்கே அமர்ந்து வந்தன் முளையுனாயே என்று ஆயர் குல அணிவிளக்கு என்றார். அதையே ஆண்டாளும் வரிமொழிகிறாள். அங்கே ஸ்ரீராமாவதாரத்துல பெருமாள் சூரிய குலத்துக்கு அணிவிளக்காக தோன்றினார். அதை பெருமாள் திருமொழியில சுவாமி குலசேகர ஆழ்வார் பாடுறார். வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி அப்படின்னு. அப்படிப்பட்டவன் தாயின் வயிற்றில் வந்து பிறந்து ஒரு சாமானியன் போல கட்டுண்டானே. கண்ணி கருங்கயிற்றால் கட்டுண்டான் காணேடி என்று சிலாகிக்கிறார் ஆழ்வார். 10 அடியவர்க்கு எளியவன். மதுரா, பிருந்தாவனம், கோகுலம் போனால் இன்றும் அந்த உரலை சேவிக்கலாம். 1000 திருநாமம் இருக்க எதுக்கு தாமோதரனை எடுத்தாளிங்க? நோம்பு நோக்கும் பெண்களில் ஒருத்தி கேக்குறா, நாம மாட்டுக்கு நோம்பு நோக்க வந்துட்டோமே, ஏதாவது விக்னம் வந்தா என்ன பண்றது? அப்பேற்பட்ட ஸ்ரீராம பட்டாபிஷேகத்திற்கே பங்கம் வந்ததில்லையா என்றாள். இன்னொருத்தி சமாதானம் சொல்றா, அவனிடத்துல சரணாகதி பண்ணிவிட்டா அவன் பார்த்துப்பா, அவனே ரட்சகன் என்ற பூரண விசுவாசம் வேணும் என்று பதில் சொல்றா. அந்த ரக்ஷகத்வத்தை தான் குறிக்கவே தாமோதரனை என்று எடுத்தாள் என்று கொள்ளலாம். ஒன்று சௌலபியம், இன்னொன்றும் காரணம். ஆச்சாரியரான பெரியாழ்வார் பாடியிருக்காரு, தாமோதரன் தாங்கு தடவரை தான் என்று.
அன்று மலையை குடையாக பிடித்து சகல ஜீவன்களையும் ரட்சித்தானே. நாம் அவனை பக்தியாகிற கயிற்றால் சுலபமாக கட்டலாம். 8 என்னும் கயிற்றினால் மணந்தனை கட்டி என்று திருச்சந்த விருத்தத்தில் ஆழ்வார் பாடுறார். அவனை எப்படி வணங்குவது? நாமும் இடைக்கால பெண்கள் இடக்கை வழக்கை அறியோம். ஆனால் பாடுபவளோ ஆண்டாள். தன் ஸ்வரூபம் அறிந்தவர் சாக்ஷாத் பூமி பிராட்டி. முன்னொரு நாள் அவளை வராக பெருமாள் காப்பாற்றிய போது சொன்ன வார்த்தைகளை புடவ தலைப்புல முடிச்சு போட்டு வச்சிருந்தாளே, அது இப்போ சொல்றா. வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழ வேண்டும். அதற்குத்தான் அவன் அர்ச்சாமூர்த்தியாய் திருக்கோவில்களிலும் நம் இல்லங்களிலும் நமக்காக சாநித்தியம் கொண்டிருக்கான். அதாவது வாக், மனசு, காயம் ஆகிற முக்கரணங்களும் அவனிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி செய்தால் நம் துன்பங்களை பாவங்களையும் தீயிலிட்ட பஞ்சு போல அவன் பொசுக்குகிறான். இதையே ஸ்தோத்திர ரத்னத்தில் சுவாமி ஆள வந்தார். त्वतंग्रि मुतिष्य कथाभि केनचित् यथा तथा वापि सकृत कृतांजलि என்கிறார். அதாவது அடியவர் ஒருவர் எப்போதாவது ஒரு முறை அவனை நோக்கி கை கூப்பி விட்டால் அவருடைய அசுவம் நீங்கி மங்களம் உண்டாகிறது என்கிறார். ஆக இந்த பிரகாரம் நோன்பு போகும் பெண்களுக்கு தங்கள் பயம் தெளிந்து அந்த மதுராநாதனிடத்தில் சரணாகதி பண்ணி மேற்கொண்டு அடுத்த பாசுரத்துக்கு போறா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனியே நமஹ. அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார் தன் செயலை விஜி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் படுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் படுத்தாய் மனமே மகிழ்ந்து. மார்கழி நீராட்டத்துல நாம் அனுபவிக்க இருக்கும் பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இதில் பிரம்மஞான வைபவம் சொல்லப்படுகிறது. கீழ்பாசுரத்துல எம்பெருமான் ராமபிரானாக அவதாரம் செய்தான். இந்த பாசுரத்தில் எல்லோருக்கும் தன்னை கொடுக்கக்கூடியவனாக அமைந்திருக்கிறான். கீழ்பாசுரத்தில் பர்ஜன்ய தேவனுக்கு கட்டளை இடுகிறார்கள், நீ மார்கழி மழை பொழிய வேண்டும் என்றும் நாங்கள் அதில் நீராட வேண்டும் என்றும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் ஒரு பெண் பிள்ளைக்கு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருது? தசரத சக்கரவர்த்தி ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஏற்பாடுகள் செய்கிறார். அதற்கு வசிஷ்டர் முகூர்த்த விதானம் பண்ணுகிறார். பிரஜைகள் எல்லோரும் அங்கீகாரம் பண்ணியாச்சு. ஆனா கூனியோட சொல்லுனால அந்த ராம பட்டாபிஷேகம் தடைப்பட்டு போயிற்று. அப்படி ஸ்ரேயசான பெரியோர்கள் செய்யும் காரியத்துக்கே தடை வந்து விட்டதே. நாமோ தாழ்ந்தவர்கள், இடக்கை வலக்கை அறியாதவர்கள். அப்படி இருக்க நம் மனோரதம் நிறைவேறுமா என்று அந்த பெண் பிள்ளை கேட்கிறாள். இந்த பெண் பிள்ளை வேதாந்தத்தை வாசிக்கல, ஆனா அவளுக்கு வேதாந்த ஞானம் இருக்கு. அந்த பரபிரம்மே இவளுக்கு வசப்பட்டு இருக்கான். எம்பெருமான் வேதவேத்தியனான எம்பெருமான் யசோதை பிராட்டி வாய் கொப்பளிக்கிற அந்த வாசலில் அவன் தவழ்ந்து கொண்டிருக்கிறான். வேதாந்தத்தின் அர்த்தம் பகவான். வேதாந்தத்தோட அர்த்தம் பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்படுகிறது. பகவான் காரணம், பகவானே காரணம், பிரம்மமே உபாயம், பிரம்மமே பலம் என்று. இந்த வேதாந்த ஞானமுள்ள பெண் கூறுகிறாள், அனுபவத்தில் இழியவே நம் பாவங்கள் அழிந்துவிடும் என்று. இதில் கூறப்படுவது என்னவென்றால், நாம் பிரம்ம ஞானத்தை அறிவதற்கு முன்பு நாம் செய்த பாவங்கள் அழிந்துவிடும். பிரம்ம ஞானத்தை அறிந்த பிறகு அந்த பாவங்கள் எதுவும் ஒட்டாது. சாந்தோக்கிய உபனிஷத்திலும் நம் அனாதிகால பாவங்கள்
பிரம்மஞான பிரபவத்தாலே தீயிலிட்ட பஞ்சு போல அழிந்து விடுகிறது. எப்படி அக்னியானது பஞ்சு பொதியை அழிக்குமோ அதே போல நம் கர்மங்கள் அழிந்து விடுகின்றன என்று காட்டப்படுகிறது. ஸ்ரீமத் ராமாயணத்துல தாட்டகையோட இரு பிள்ளைகள் சுபாகு, மாரீச்சன். எம்பெருமான் ஒருவனை அழித்துவிட்டு ஒருவனை ஓட்டி விடுகிறார். சுவாபதேசத்துல தாடகை என்பது அஜ்ஞானம். நம்ம அஜ்ஞானத்தினால பல பாவங்கள் பண்றோம். ஞானம் வந்த பிறகும் இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால பாவங்கள் பண்றோம். இப்போ முன் செய்த பாவங்கள் அழிந்துவிடும். எதை போல? சுபாகுவை போல. பிரம்மஞானத்தை அறிந்த பிறகு செய்த பாவங்கள் ஒட்டாது. எதை போல? மாரிச்சனை போல. இந்த வேதாந்த விஷயம் தாட்டகா தாட்டகேய சரித்திரங்களால காட்டப்படுறது. அந்த வேதாந்த ஞானம் உள்ள பெண் இந்த அர்த்தத்தை காட்டும்படியான விஷயம் இது. ஆகவே இந்த பகவத் அனுபவத்தில் இடையவே நம் பாவங்கள் அனைத்தும் தொலைந்துவிடும், விசாரப்பட வேண்டியதில்லை என்று கூறுவதுதான் போயபடியும் புகுதருவான் நின்றனும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்பது. எம்பெருமான் ஆசிரித பராதீனன். ஆசிரித பராதீனன்னா என்ன? பக்தர்களுக்காக தன்னை அழியமாறியும் செய்யக்கூடியவன். பகலை இரவாக்கினான். ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்பவன் ஆயுதம் எடுத்தான். பகலை இரவாக்கினான். எப்போது? பாரத போர்ல ஜெயத்ரதனால அபிமன்யு கொல்லப்பட்டான். அப்ப அர்ஜுனன் ஒரு பிரதிஜை பண்றான், இன்று மாலைக்குள் ஜெயத்ரதனின் தலையை கொய்து விடுவேன் என்று. அப்படி இல்லை என்றால் தீமூட்டி அக்னி பிரவேசம் செய்வேன் என்று. மாலையும் வந்துவிட்டது. அர்ஜுனன் தீமூட்டுகிறான். எம்பெருமான் பார்க்கிறான். தனது திருவாழியை கொண்டு அந்த சூரியனை மறைச்சிட்டான். அப்போ கொஞ்சம் இருள் ஆயிடுத்து. இதுவரைக்கும் ஒளிஞ்சிருந்த ஜெயத்ரன் உள்பட எல்லோரும் இனி எப்படி அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்றான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடியாச்சு. உடனே அந்த சூரியன் தோன்றியது. உடனே எம்பெருமான் என்ன செய்யறான்? அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, ஜெயத்ரதனின் தலையை கொய்து விடு. அது நேர அவனுடைய தந்தை அங்கு தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மடியில விழும்படி நீ அவன் தலையை கொய்து வை என்று கூறுகிறார். அவனும் அப்படியே செய்கிறான். ஜெயத்ரதனும் மாண்டான், அவர் தந்தையும் மாண்டார். ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்பவன் ஆயுதம் எடுத்தான். எம்பெருமான் யோக நித்திரையில சயனித்துக் கொண்டிருக்கிறான். துரியோதனனும் அர்ஜுனனும் அவனை காண வருகிறார்கள் பாரத போரில் உதவி பெறுவதற்காக. துரியோதனன் முதலில் வருகிறான். வந்துவிட்டு எம்பெருமான் திருமுடி பக்கத்தில் அமர்கிறான். அர்ஜுனன் வருகிறான். அவன் திருவடி வாரத்தில் அவன் அமர்ந்து கொள்கிறான். எம்பெருமான் தன் கண்களை திறந்து பார்க்கும்போது அர்ஜுனனிடத்தில் எப்போது வந்தியாய் என்று கேட்கிறார். அப்போது துரியோதனன் நானும் வந்திருக்கிறேன் என்றான். என்ன வேண்டும் உங்களுக்கு? எனக்கு உன்னுடைய உதவி வேண்டும் என்கிறார்கள். கண்ணா, நீயே துணையாக வர வேண்டும் என்று இருவரும் கேட்கிறார்கள். அப்போது கண்ணன் என்பவன் சொல்கிறான், நான் ஒருவன்தானே இருக்கிறேன். உங்களுக்கு 2 முறைகளை சொல்கிறேன், நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஒன்று நாராயணன், மற்றொன்று நாராயணப்படை. உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கண்ணன் பெருமான் சொல்கிறான். துரியோதனன் நினைக்கிறான், ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்ற இந்த கண்ணனை காட்டிலும் அவனுடைய சேனையே நமக்கு உத்தேசியம் என்று அவன் அதை கேட்டு பெற்றுக்கொள்கிறான். அர்ஜுனன், கண்ணா,
எனக்கு வேற எதுவும் வேண்டாம், நீ மாத்திரம் வந்தால் போதும் என்று கூறுகிறான். எங்கு கண்ணன் இருக்கிறானோ அங்கு செல்வம், வெற்றி எல்லாம் நிச்சயம். துரியோதனன் பீஷ்மரை காணப்போகிறான். அப்போது தனது தாத்தாவிடத்தில் கூறுகிறான், தாத்தா, எனது சாமர்த்தியத்தை பார்த்தாயா என்று. அப்போது பீஷ்மர் கேட்கிறார், கண்ணனை கூட்டிக் கொண்டு வந்தாயோ என்று. இல்லை, கண்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டதால் அவனுடைய சேனைப்படையை வாங்கி கொண்டு வந்தேன் என்று சொல்கிறான். அதற்கு பீஷ்மர், இப்படி செய்துவிட்டாயே என்று கூறுகிறார். இப்போது பீஷ்மர் பிரதிஜை பண்ணுகிறார், கண்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன் என்று. இது கண்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்பதற்குள்ள விஷயம். பீஷ்மர் அபாரமாக யுத்தம் பண்ணக்கூடியவர். 8ஆம் நாள் யுத்தம். கண்ணன் எம்பெருமான் துரியோதனனை தூண்டிவிடுகிறான். இன்னும் பீஷ்மர் போரில் போர் புரியவில்லை என்று. ஏனென்றால் பீஷ்மருக்கு மனசுல பாண்டவர்கள் தான் ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதனால தான் அவர் போர் புரியவில்லை என்று கூறுகிறான். இதை கேட்ட துரியோதனன் பீஷ்மரிடத்தில் போய் கேட்கிறான். அப்போது பீஷ்மர் பிரதிஜை பண்ணுகிறார், நாளைய போரில் பாண்டவர்களை அழித்து விடுவேன் என்று. அப்போது கண்ணன் எம்பெருமான் திரௌபதியை கூட்டிக் கொண்டு பீஷ்மருடைய கூடாரத்தை நோக்கி நடக்கிறார். அவள் காலில் உள்ள சலங்கை சப்தம் செய்யும் என்பதால் அந்த காலின் சலங்கையை தன் இடுப்பில் வைத்துக் கொண்டு அவன் கூடாரத்தை நோக்கி அவர்கள் நடக்கிறார்கள். கண்ணன் எம்பெருமான் சொல்கிறான், திரௌபதி, அங்கு ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், அவரை போய் நமஸ்காரம் செய் என்று. அப்பொழுது திரௌபதியும் முக்காடிட்டுக் கொண்டு பீஷ்மரை நமஸ்கரிக்கிறாள். பீஷ்மர் ஆசீர்வாதம் செய்கிறார், தீர்க்க சுமங்கலி பவா என்று. அப்பொழுதும் தெரிய வருகிறது அவள் திரௌபதி என்று. நாளை போரில் நாம் பாண்டவர்களை அழிப்போம் என்று சபதம் செய்திருக்கிறோமே, இன்று தீர்க்க சுமங்கலி பவா என்று இவளை ஆசீர்வாதம் செய்திருக்கிறோமே என்று நினைக்கிறார். அப்பொழுது திரௌபதியிடம் கேட்கிறார், கண்ணன் வந்திருக்கிறானா என்று. ஆமாம் என்று திரௌபதி சொல்கிறாள். 10ஆம் நாள் யுத்தம். பீஷ்மர் அபாரமாக போர் புரிகிறார். இன்னும் 4-5 பாணங்களில் அர்ஜுனன் அழிந்து விடுவான். இதை கண்ட கண்ணன் எம்பெருமான் தனது சக்கராயத்தை எடுத்துக்கொண்டு தனது திருத்தேரிலிருந்து ஓடுகிறார். அதை கண்ட பீஷ்மர், கண்ணா, ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று நீ கூறினாய், உன்னை ஆயுதம் எடுக்க வைத்த என்னுடைய பிரதிஜையை நிறைவேற்றுவதற்கா நீ உன் திருத்தேரிலிருந்து ஓடி வந்தாய்? கண்ணாவா, மலர் கண்ணாவா, தாமரை கண்ணாவா, புண்டரீகாவா என்று பீஷ்மஸ்துதி செய்கிறார். எம்பெருமான் ஆஸ்ரிதர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவன். ஸ்ரீராமன் முடி துறந்தது சுக்ரீவ பட்டாபிஷேகத்திற்கும் விபீஷண பட்டாபிஷேகத்திற்கும் தான். அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யான் ஆர் என்று விலகினாலும் தன்னுடன் சேர்த்துக் கொள்ளக்கூடியவன். நம்மாழ்வார் அஞ்சரை மடனாராய் பதிகத்தில் தூது விடுகிறார். எல்லாவற்றையும் தூதுவிட்ட பிறகு எம்பெருமான் நம்மாழ்வார் வாசலில் நிற்கிறார். இப்போது நம்மாழ்வார் விரக பார்க்கிறார். ஆனால் எம்பெருமான் தன் சீலகுணத்தால் அவரை தன் வசப்படுத்திக் கொண்டான். அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யான் ஆர் என்று துக்கப்பட வேண்டியதில்லை. அவன் நம்மோடு கலந்து பரிமாறக்கூடியவன், நமக்கு வேண்டியவற்றை தந்து அருள்பவன். அதன் காரணமாக நம் பாவங்கள் அகலும், பகவத் அனுபவம் கிடைக்கும். அந்த பகவத் அனுபவத்தில் இழியவே நமக்கு எல்லாம் பரிபூர்ணமாக கிடைத்துவிடும் என்று கூறுகிறாள் அந்த வேதாந்த ஞானமுள்ள பெண். வராகப் பெருமான் பூமியை இடந்தெடுத்து வந்தபோது பூமாதேவி வராகப் பெருமானை கேட்கிறாள், என்னை ரட்சித்தது போல் இந்த உலகில் உள்ள ஜீவன்களையும் தேவரீர் ரட்சிக்க வேண்டும் என்று. அப்போது வராகப் பெருமான் சில உபதேசங்களை செய்கிறார் பூமி பிராட்டிக்கு. அந்த பூமி பிராட்டியே ஆண்டாளாக அவதரிக்கிறாள். அவள் நமக்கு சில உபதேசங்களை செய்கிறாள்.
தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபழியும் புகுதருவான் நின்னனும் தீயினில் தூசாகும். அதனால் மாயனை தாமோதரனை செப்பு என்கிறாள். இதிலிருந்து பிரம்மஞானம் பெறுவதற்கு முன்பு உள்ள பாவங்கள் அழிந்து விடுகின்றன. பிரம்மஞானம் பெற்ற பிறகு உள்ள பாவங்கள் ஒட்டாது என்று தெரிய வருகிறது. ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். இந்த வாய்ப்பை அடியேனுக்கு அளித்த ஆயர் சிறுமியர் சொல் குழாமுக்கு அடியனுடைய கிருதஜ்ஞையை தெரிவித்துக் கொள்கிறேன்.